ஹாய், இங்கே பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட இருக்கிற சாமி வந்துங்க, ஜீவசமாதி அடைஞ்சவர் கணக்கம்பட்டி சித்தர் சாமின்னு சொல்லி அந்த கோயில் தான். அந்த இதுதான் அங்கே வந்து இப்போதைக்குன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே ரொம்ப சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க, நடிகர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சா நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. நம்பிக்கையில் நடக்குது, சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, சரிங்களா? நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இந்த கோயிலுன்னு இல்லை, எந்த கோயிலுக்குமே நம்ம போகணும் அப்படின்னா, இந்த டயத்தில் இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும், அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய இது, சரிங்களா? நான் அதை எதுவுமே குறை சொல்லலை. ஆனால் தயவு செய்து எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்ட நெரிசலில் வந்து கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு போகிற பொண்ணுங்கள்லாம் தயவு செய்து அந்த கூட்டத்துக்குள்ள அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்தாதீங்க. நம்ம தலையெழுத்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வேண்டுதல் பண்ணுறதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிற இடத்துல நம்ம பெத்த பிள்ளைங்களும் சேர்ந்து ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இதை இவ்வளோ மன வருத்தத்தோடு சொல்கிறேன்னா, நேற்று வந்து நான் வந்து எப்பயுமே இங்கே போவேன். இப்போ எப்போயுமே பகலையில் நான் போயிட்டு வந்துடுவேன். நேற்று என்ன பண்ணேன், என்னை நைட் டயத்தில் அமாவாசை டயத்தில் இங்கே போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபேமிலியோடு நானும் பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரீயாக வந்துடலாம். எப்போயுமே அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் நேற்று போய் கிட்டத்தட்ட சரியான கூட்டம், கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டம். சரி, ஓகே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே நிறையா பேர் வந்து அங்கங்கே விரிச்சு படுத்துட்டாங்க. சரி, நானும் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில், நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்துட்டு கூட்டமாக இருந்தால் நான் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன். அதாவது பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன், அதனால் கொண்டு போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கூட்டத்துக்குள்ளே வர வேணான்னு எங்கள் வீட்டுக்காரி எங்கள் பசங்க எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிட்டேன். அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் கும்பிட வேண்டிய சாமி 2 மணி நேரங்க. 2 மணி நேரம் சரியான கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்கெல்லாம், அந்த வயசானவங்க, குழந்தைகள்லாம் கதறின சவுண்டு இருக்குது பாருங்கள். அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ நம்ம மனசு அவ்வளோ வலிக்குதுங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் அதாவது கஷ்டங்கிறது நமக்கு இருந்தால் பரவாயில்ல, நம்ம பெற்ற பிள்ளைங்களையும் சேர்த்து ஏன் கஷ்டப்படுத்தணும்? அது அவ்வளோ மனசு வலி